ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையிலே தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி மார்க்கு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 24-25. Mark chapter 11 verse 24 and 25. Therefore I say to you, whatever things you ask when you pray, believe that you receive them and you will have it. And whenever you stand praying, if you have anything against anyone, forgive him, that your Father in heaven may also forgive your trespass. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்ளுவோம் என்று விசுவசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். நீங்கள் ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். Forgiveness and prayer. மன்னித்தல் மூலமாக ஜெபத்தில் காணப்படும் மாற்றங்கள். ஆபிரகாம் லோத்தை மன்னித்தார், மிகப்பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ளாக கடந்து சென்றார். அன்னாள் தன்னுடைய கணவருடைய முதல் மனைவியை மன்னித்தார். சாமுவேல் என்கிற பெரிய தீர்க்கதரிசியை பெற்றுக்கொண்டார். யாக்கோபு தன்னை முழுவதுமாக தேவனிடத்தில் சரண்டர் பண்ணி முழுவதும் விழுந்து கிடந்தார். ஏசாவுக்கும் யாக்கோவுக்கும் நடுவாக இருந்த பிரச்சனையை கர்த்தர் டீல் பண்ணினார். முற்றிலுமான விடுதலைக்குள்ளாக யாக்கோபு கடந்து போகிறார். நம்முடைய வாழ்க்கையில 2 லிஸ்ட்டை தயார் பண்ணி கொள்ளுங்கள். ஒன்று, நாம் பிறரை மன்னிக்க வேண்டியது. 2வது, பிறரால் நாம் மன்னிக்கப்பட வேண்டியது. இந்த 2ஐயும் தேவ சமூகத்தில் கொண்டு போங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மன்னிப்பை தந்தது என்று விசுவசிங்க. அன்றைய தினம் நெடுநாளாய் விரோதமாய் இருந்த பிலாத்துவும் ஏரோதும் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் நிமித்தம் ஒப்புரவானார்கள். சங்கரிக்கப்பட்டது மரணம். சத்ருவாகிய டெத்தை கர்த்தர் சங்கரித்தார். பிசாசின் திட்டத்தை சங்கரித்தார். He destroyed the spirit of death of Satan. அது மட்டுமா, உயிர்த்தெழுந்த வல்லமை தேவன் நம்மேல் ஊற்றினார். பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகத்தை நம்மேல் ஊற்றினார். நாம் மன்னிக்க வேண்டும், நாம் பிறரால் மன்னிக்கப்பட வேண்டும். அப்பொழுது என்ன நடக்கும் தெரியுமா? நம்முடைய ஜெபத்தில் நாம் எவைகளை கேட்டுக்கொள்வோமோ அவைகள் உண்டாகும். பரலோகத்திலிருந்து உண்டாகும். ஒரு மேனுஃபேக்சர் கம்பெனியில் உண்டாகும் என்றது போல உண்டாகும். நாம் கேட்டுக்கொள்வதும் நாம் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாக தேவன் கிரியை செய்வார். கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் பிறரால் மன்னிக்கப்பட வேண்டும், நாங்கள் பிறரை மன்னிக்க வேண்டும். 2ம் சிலுவையிலே செய்த மிகப்பெரிய ஒரு வெற்றி. சிலுவையை கொண்டாடுகிறோம், கிறிஸ்துவின் ரத்தத்தை கொண்டாடுகிறோம், அவருடைய மரணத்தை கொண்டாடுகிறோம், அவருடைய ரத்தத்தை கொண்டாடுகிறோம். சத்துரு தோற்கடிக்கப்பட்டு போனார். கர்த்தருக்கும் ஆதாமுக்கும் இடையிலே ஏற்பட்ட குளறுபடியை இயேசு கிறிஸ்து சரி செய்தது அவருடைய மரணத்தினால் மட்டுமே. அவர் உயிர்த்தெழுந்த தேவன், உயிரோடு கூட எழுந்து மேல் வீட்டு அறையிலே தன்னுடைய மூச்சு காற்றாகிய பரிசுத்த ஆவியானவரை அக்கினி நம்மேல் ஊற்றினபடினால இனி நான் யார் மேலையும் கசப்பு வைத்துக் கொள்ள மாட்டேன் என்று சொல்லி உங்களுடைய சமூகத்தில் அறிக்கையிட்டு ஜெபிக்கிறேன். என்னுடைய தடைப்பட்ட ஆசீர்வாதங்களை, என்னுடைய ஜெபத்துக்கு தடைகளை எல்லாவற்றையும் கர்த்தர் உடைத்து போட்டு என் ஜெபத்தை கேட்டபடினால நான் ஜெபிக்கும் பொழுது அவைகள் உண்டானதுக்காக விசுவாசத்திலே தகப்பனை போல ஆபிரகாமை போல என்னுடைய வாழ்க்கை மாறினதற்காக நான் உமக்கு ஸ்தோத்திரிக்கிறேன் ராஜா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு எப்போது மிகவும் ஸ்தோத்திரம் என்று சொல்லி நான் பாட்டு பாடி ஜெபிக்கிறேன். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு பிரியமானவர்களே, 2 லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க. ஒன்று, நாம் மற்றவர்களை மன்னிக்க வேண்டிய லிஸ்ட். இன்னொன்று, நாம் மற்றவரால் மன்னிக்கப்பட வேண்டிய லிஸ்ட். 2ஐயும் வைத்து ஜெபம் பண்ணுங்க. த விக்டோரியஸ் காட் இயேசு கிறிஸ்துவானவர் நமக்கு பரிபூர்ணமாய் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக உதவி செய்வார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.